மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் ஒரு சோகம். சேலத்தில் சூரஜ் என்கிற வடமாநில தொழிலாளி ஒருத்தர் இந்த நடிகனை பார்க்க செத்து போயிட்டார். நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது, எல்லா இடங்களையும் சொல்றேன், நடிகனை பார்க்க போகாதீங்க. அதுவும் குறிப்பா இந்த நடிகனை பார்க்க போகாதீங்க. இந்த நடிகன் கொலைப்பசி உள்ளவன். கொலைப்பசினா என்ன தெரியுமா? காவு வாங்கிட்டே இருக்கிறது, போற இடங்களெல்லாம் காவு. விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த நடிகரை பார்க்க விபத்துல சிக்கி செத்து போனவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கே தெரியும். அந்த குடும்பத்தாருக்கு இதுவரைக்கும் இரங்கல் கூட தெரிவிக்கல. காசு கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க, இரங்கல் கூட தெரிவிக்காம அவர்களே அப்படியே நட்டாற்றில் விட்டு விட்ட யோகிய சிகாமணி தான் இவர். ஊழல் பெருச்சாளி, ஊழல்வாதி, ஊழல் எலிலாம் சொல்ல முடியாது, ஊழல் பெருச்சாளி. எப்படின்னா, இவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பாட்டு பாடுறாருல்ல செந்தில் பாலாஜி குறித்து, இவர் 200 ரூபா டிக்கெட்டுக்கு, வெறும் சினிமா டிக்கெட் 200 ரூபா டிக்கெட்டுக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 1500 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் தொண்டர்கள், அந்த ரசிக குஞ்சுமணிகள், தற்குறி தண்டங்க முண்டங்க இருக்குல்ல, அந்த முண்டங்க தலையெல்லாம் மிளகா அரைச்சி அவளை பணத்தை கொள்ளடிக்கிற கும்பல் தான். கும்பலுடைய தலைவன் தான் விஜய். கொலைப்பசி உள்ளவன். கொலைப்பசியோடு பதவி பசி, பண வெறி, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஜென்மத்து மேல போட்டுடலாம். வாழ்க்கையில நல்லா யோசிச்சுங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட தற்குறி அதிகாரம் இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்ன நடக்கும்? நாய்கிட்ட தேங்காய் கிடைச்சா என்ன நடக்கும்? பழமொழி இதெல்லாம், நான் சொல்றதெல்லாம். தானும் திங்காது, அடுத்தவங்களையும் திங்க விடாது, உருட்டிக்கிட்டே தெரியும். சலம்பல் உருட்டிக்கிட்டே தெரியும். குரங்கு கையில பூமாலை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை அழகாக பயன்படுத்த தெரியாது, தான் போட்டுக்கவும் தெரியாது, அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. பிச்சு பிச்சு போட்டு கடைசியில நாறு தான் நிற்கும். இதுதான் விஜய். இதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சேலம் கூட்டத்துல பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசினார். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் கேட்டு வாங்கியது யாருன்னா அந்த மாவட்ட செயலாளர்னு சொல்லக்கூடிய அந்த பார்த்திபன் கேரக்டர். அவர் ஓடி போயிட்டார். இந்த சம்பவம் நடந்தவொடனே அவரும் ஆள் இல்லை, எஸ்கேப். இதுங்க தப்பிச்சு ஓடுறது தானே உங்களுக்கு கும்பலே. விஜய் முதல்ல ஓடிட்டார். இந்த பேசி முடிச்சவொடனே ஓடிட்டார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் போதே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்க. ஆம்புலன்ஸ் சவுண்டு கேக்குது, அனுப்புறாங்க. மனுஷனே கிடையாதா விஜய்? விஜய் உனக்கெல்லாம் அறிவு இல்லை, அது விட்டுருங்க, அது கேட்கக்கூடாது. நம்ம நீ மனுஷனே கிடையாதா? உனக்கெல்லாம் சூடு சொரண உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா? நீ சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்ற நீ? எப்படி மனித உயிர்களை காவு வாங்கிட்டே இருக்கணும் ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு வரவே வராதா? அந்த குடும்பத்தினுடைய நிர்கதி உனக்கு தெரியுமா? இன்னும் ஓராண்டு கூட ஆகலைங்க. 41 மரணங்களை நம்ம பார்த்து, நம்ம வழக்கமா வடக்கத்தியர்களை குறித்து பேசுவோம். வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் குறித்து என்ன பேசுவோம்னா, அவங்கெல்லாம் மூளை இல்லாதவர்கள், அறிவே இல்லாதவங்க, அப்படியே கொத்து கொத்தா கும்பலா ஓடுவாங்க. பக்தி மார்க்கத்துல போய் பக்தின்னா அவங்க அப்படியே உருண்டு பிறண்டு செத்தா கூட கவலைப்பட மாட்டாங்க. உண்மைதான். கும்பமேளால எத்தனை பேர் செத்தாங்க? 146 156 பேருக்கு மேல செத்தாங்க. ஒருத்தர் மேல் கூட எந்த வழக்கும் இல்லைங்க. ஏன்னா அது அங்க போய் செத்ததுனால அப்படியே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க, நேரா பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அல்லது நேரா மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னு அந்த வழக்கு அவ்வளவுதான். செத்தவங்க குடும்பம் அவ்வளவுதான். கும்பமேளாவுக்கு போய் உனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அதே விஷயத்தை தான் இந்த மங்குனி தலைவனா இருக்கிற விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மரணங்கள் தொடர்ந்து நடக்குது. சில மரணங்கள் இந்த திட்டமிடாத தற்குறியின் காரணத்தினால், தற்குறி தலைவனுடைய விஜயனுடைய மண்டகணத்தினால் நடக்குது சில மரணங்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் சேலத்துல இன்று நடந்திருக்கிற மரணம். 41 மரணம் நடக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்களோ, என்ன பொய் பரப்பினாங்கன்னா, அரசாங்கம் திட்டமிட்டுருச்சு, செந்தில் பாலாஜி திட்டமிட்டார், அதனால 41 பேரா கத்தியில கீறினான், ஏறி மீச்சானுங்க, துண்டை போட்டு இருக்குனாங்க, மயக்க ஊசி போட்டானுங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சானுங்கன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி அதற்கு எந்த ஆதாரம் கொடுக்காமல் இன்று வரை அதுல சதி இருக்குன்னு கட்சியா தாவன ஒரு மானம் சூடு சொரணையே இல்லாத நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு மானமும் கிடையாது, சூடு சொரணை எதுவும் கிடையாது. இப்ப விஜய் காலை பிடிச்சி RSS என்ன பண்ணும்? அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஏன் வாயால நான் சொல்லுவானே?
அப்படிப்பட்டவர் தான் இப்ப மீடியாவை சந்திக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். வெறுப்பு அரசியலை பரப்புறவங்க மட்டும்தான் தாவேக்கால மீடியாவை சந்திக்கிறானுங்க. விஜய் பயந்தாங்கொள்ளி கோழையா இருக்கிறதுனால தான் நீ எங்கேயுமே நிக்காம ஸ்கிரிப்ட் கொடுக்குற ஸ்கிரிப்ட உச்சாரி கும்பல நின்றுகிட்டு படிச்சுட்டு தலை தெறிக்க ஓடுற. இன்னைக்கு கூட நீ ஆம்பளையே இல்லைன்னு கேள்வி கேட்கிற சூழ்நிலை வந்து விட்டது. விஜய் உண்மையிலே ஆண்மகனாக எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, நான் சொல்ற ஆண்மகன்ற வருத்தம் தைரியம், வீரம், தீரம் இருக்கிற ஆண்மகன். நீங்க வேற எதுவும் நினைச்சுட்டா அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பு இல்லை. அந்த மாதிரி தரங்கட்டு பேசுறாலும் நான் இல்லை. அந்த வீரம், தீரம், அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் அந்த குணங்கள் பெற்ற அப்படிப்பட்டவரா விஜய்னா இல்ல, பயந்தாங்கொள்ளி கோழை. ஒருத்தன் சவுண்ட் விட்டுட்டாலே பயந்து காருக்குள்ள பதுங்குவாரு. தன் சொந்த ரசிகர்கள் கிட்ட நெருங்கினா கூட பயந்து கார் கண்ணாடியை ஏத்திக்கிட்டு பஸ் கண்ணாடியை மூடிக்கிட்டு மீடியா மைக்கு பாட்டா கண்ணாடியை மூடிக்கிட்டு ஓடி ஒளியக்கூடிய இந்த கேவல பிறவியை நம்பி போற எல்லாரும் மரகண்ட. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கடந்த ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், சேலம் மக்களே உஷாரா இருங்க, இந்த நடிகன் வரான், நடிகனை பார்க்க போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து பாருங்க, அங்க போகாதீங்க, காவு வாங்குறவன் வரான், யமதார்ம வாகனத்தை எடுத்துட்டு வருவான், கண்டிப்பாக காவு வாங்குவான், உங்கள் உயிர் முக்கியம், அவனுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, செத்தாலும் விட்டுட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஊருக்கு வரும்போதும் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நம்மை மாதிரி நானும் எச்சரித்தேன், பல பேரும் எச்சரிக்கை கொடுத்தும் இந்த விஜயினுடைய அஜாக்கிரதையினால, விஜயனுடைய திமிரால, திட்டமிடல் சரியில்லாததுனால, கொழுப்பினால, பணத்திமிரினால சாயங்காலம் 6 மணிக்கு மேலானா கை உதறிடும் மாப்பிள்ளை கை உதறோம்ல விஜய் மாப்பிள்ளைக்கு. அதனால 6 மணிக்கு மேல ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஆகாது. கவுண்டமணி மாதிரி சொல்ற மாதிரி 6 மணிக்கு மேல எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் இருக்க மாட்டேன்டா வெளியிலன்ற மாதிரி பகல்ல மட்டும்தான் இது என்னதை சொல்றது, இந்த ஜென்மத்தை நம்ம வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. காவு வாங்குறவன், மனித உயிர்களை துச்சமாக மதிக்கிறவர், இவர் தான் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு அப்படியே தேர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி வந்துருவாராம். அப்படியே கிளம்பி இவர் வந்துட்ட உடனே நான் அப்படியே சேயம் நாற்காலியை கூத்துடணுமா, கூத்துட்ட உடனே நாட்டு மக்களுக்கு அப்படியே பாலாரம் தேனாரம் தமிழ்நாட்டுல ஓடிடுமா, ஊழலை மொத்தமா ஒழிச்சிருவாராம். இப்படி சொன்ன இந்த மானகட்ட ஜென்மம் காசையா மறைச்சது 15 கோடிய 1.5 கோடி ரூபாய் கோர்ட் அபராதம் கொடுத்துருக்க. நீ நேர்மையா தூய சக்தி, நீ மாய சக்தி. தூய சக்திலாம் கிடையாது. மாய சக்தின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்ப டக்குன்னு காணா போவான்னு தெரியாது. இதான் காணா போயிட்டான். ஆள் இல்ல. சேலத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு உயிரை கொண்டு போறாங்க, குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போறாங்க. நீ நேர்மையாளராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கணுமா வேணாமா? இவ்வளவு சம்பவங்கள் நடந்துருச்சு இல்ல, இப்ப கூட உனக்கு தைரியம் வரலையா? அதனாலதான் கேட்கிறேன், நீ ஆண்மகனான்னு சந்தேகம் வருது. இந்த சேலத்துல சொன்ன விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் பொய், பித்தலாட்டம். இவர் முதலமைச்சரை பொய் பேசுறாரு, பொய்யா சொல்றாருன்றார்ல. விஜய் பேசுவ அத்தனையும் பொய். இன்னைக்கு பேசினார்ல, அதுல ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்காக நான் இதை பண்றேன், ஏதாவது ஒரு விஷயம் நேர்மையாக சொன்னாரா? எதுவுமே சொல்ல. ஏன்னா எதுவுமே இல்லை. ஏதோ தேர்தல் அறிக்கை, உலகமாக தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்த உடனே அப்படியே நடந்துருமா? அதெல்லாம் ஒரு பக்கம் கடகட்டம் தம்பி. நீ முதல்ல அந்த செத்து போன 41 பேர் செத்து போன குடும்பத்துக்கும் போல, அந்த குடும்பத்தையும் நீ பார்க்கல. அந்த உண்மையாக இறந்தவருடைய குடும்பம், அந்த மனைவியோ அந்த சம்பந்தப்பட்ட கணவரோ வரல. உறவினர்கள் எல்லாம் கூட்டு இந்த தற்கொலை கும்பல் ஒன்று இருக்குல்ல, விசில் அடிச்சாங்க குஞ்சுகள். இந்த குஞ்சுகளை கூட்டு வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல என்ன டிராமா பண்ணியோ. நீ நேர்மையா இருக்கிறவங்க பொது வழியில பேச வேண்டியதானே? எல்லாரையும் கூட்டு வச்சு இவர்கள் எல்லாம் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லல, நாடகம் ஆடி விட்டுட்ட. இன்னைக்கு சேலத்துல ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கிய. இந்த கொலைப்பழி யார் மேல போட பாக்குறீங்க தெரியுமா? இப்ப அந்த தாவேக்கா என்ன தெரியுமா திட்டம் போட்டு எல்லாம் வெளியே பரப்புறாங்க. எங்களுக்கு நீங்க பகல்ல தான் டைம் தராங்க, உச்சி வெயில்ல தான் டைம் தராங்க தமிழ்நாடு காவல்துறைன்னு ஒரு பொய்யை இப்ப பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அட மானங்கட்டவங்களே, டே உங்களுக்கு எல்லாம் சூடு சொல்றா இருக்கா? உப்பு போட்டு தின்றீங்களா, சோறு தின்றீங்களா? உங்க மாவட்ட செயலாளர் தான் சொல்றாரு. அந்த பார்த்திபன் ஒரு கேரக்டர், அந்த ஆள் மேலேயும் கொலைப்பழி போடணுங்க. இந்த சூரஜுடைய மரணத்திற்கு பார்த்திபனும் காரணம். அந்த மாவட்ட செயலர் மீதும் இந்த மரணத்திற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதியும்.
அந்த வழக்கை சட்டப்படி அவர் எதிர்கொள்ளணும். ஆனா மாவட்ட செயலர் ஓடிட்டார், ஆள் இல்லை, அப்ஸ்காண்டிங். செய்தியாளர்கள் தேடுறாங்க, ஆள் இல்லை. அப்ப என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? தலைமறைவுன்னு அர்த்தம், ஓடிட்டாருன்னு அர்த்தம். அப்படி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போதே விஜய் பேசிக்கிட்டு இருக்காருங்க. மீண்டும் அதே கரூர் சம்பவம், அதே மாதிரி கரூர் சூழல். 10 ரூபாய் பாட்டில் பாடிட்டு இருக்கும்போது மூச்சு இல்லாம உழறாங்க. அதாவது இரவு நேரத்துல சுத்தி நிக்கிறத மேல இருந்து பார்க்கும்போது தெரியும். அப்படி கூட எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த கும்பல், தாவேகா கும்பல். அதுவும் குறிப்பாக விஜய் உள்ளிட்ட அந்த ஆதவ், அந்த அமாவாசை ஆதவ், ஒண்ணுமே தெரியாத பணத்தை மட்டுமே குறியா இருக்கிற புசி ஆனந்த், RSS உடைய அடிவருடி நிர்மல்குமார், இந்த கும்பல் எல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்குது. இது பகல் நேரம், பார்த்தவனே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஆம்புலன்ஸ் வண்டி வர்றது கூட மேல இருந்து தெரியல. விஜய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? மானகட்டத்தனமா என்ன கேள்வி கேட்டாலும் அறிவே இல்லையான்னு கேட்கறது நமக்கு தான் வெறுத்து போகுது. இதை போய் விஜய் கிட்ட என்னத்தை, அதுதான் சொல்ல வரேன்ல. இது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை அவர் விஜய்க்கு இந்த தற்குறி கும்பல் கொடுத்து வச்சிருக்குது. அவர் இன்னும் அதுல இருந்து இறங்கி வரவே இல்லை. அந்த மனநிலை பாத்தீங்கன்னா தான் முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரியே ஃபீலிங்ல இருக்காரு. இணையம் முழுக்க அந்த கும்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சர்வே நட்டு ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சிருச்சு. அப்படியே அந்த ஃபீல்ட்லயே இருக்காரு. அந்த கும்பல் சொல்லிடுச்சு 40%, 45% ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. இப்ப விஜய் வாயால என்ன பர்சன்டேஜ் வந்திருக்கு சேலத்துல அப்படின்னா 30%. 30% எடுத்து ஆட்சியை பிடிச்சிருமானா முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்ப கூட 100க்கு நீ 30 தான் எடுத்துக்கிற, ஃபெயில். 35க்கு மேல எடுத்தா தானே பாஸ், பார்டர்லயாவது பாஸ் பண்ண முடியும். உன் வாயிலேயே அப்ப 30% தான் நீ தோத்துருவேன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னை நம்பி ஒரு கட்சி கூட வரல கூட்டணிக்கு, ஒரே ஒரு கட்சி. நீ கூட்டணிக்கு அது எப்ப திறந்து வச்ச? விக்கிரவாண்டியில் தேர்தலே திறந்து வச்ச, விக்கிரவாண்டி அந்த கூட்டத்திலேயே ஒரு கட்சி கூட வரல. உன்னை நம்பி நீயோ என்னென்னமோ தகுடு தத்தங்கள் அமாவாசை அனுப்பி என்னென்னமோ கூட்டணி குழப்பத்தை உண்டாக்கி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்ட. ஏதோ பாம் பிளாஸ்ட் போட்டாரா விக்கிரவாண்டியில, அந்த பிளாஸ்ட் இப்ப வெடிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு பன்னாட ஒண்ணு இருக்கு. அது சொல்ற இது இங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ்ல ஒன்றும் பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறார். ராகுல் காந்தி கேம் ஆடுறார். அது நல்ல வெளிச்சத்துக்கு நான் வந்துருச்சு. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டு நிலவரம் தெரியல. உண்மையிலேயே அவங்க சரியான நபர்களா இருந்தா கட்சியை விட்டு இந்த கூட்டணி விட்டு வெளியே போயிடணும். நாங்க போய் விஜயோட சேர்ந்துரும் போலாம், ஒன்றும் தப்பே இல்லை, போக வேண்டியதானே. இங்க எதுக்கு புடிச்சு தொங்கிட்டே இருக்கீங்க? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே நீங்க. காங்கிரஸுக்கு பெரிய பலம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இதுல என்னன்னா தெளிவாக இருக்கிற குட்டையில கலக்கி விட்டுட்டா தெளிவில்லாம ஆயிடும். அப்ப அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது. திமுக தெளிவாக இருந்துச்சு. புல்லுரிவுகளா இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த வீணா போன வேலுச்சாமி, இனிமே தேரவே தேராத மாணிக்க தாகூர் இனிமே தேர மாட்டார். அவ்வளவுதான் அவருடைய அவர் வெற்றி பெற்ற அந்த இடத்தினுடைய இந்த விருதுநகர்ல இனிமே மாணிக்க தாகூர் அப்படின்றவர் முன்னாள் எம்பியாக தான் இருக்க முடியும். இனிமே அவருக்கு அந்த வாய்ப்பு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஜோதிமணி கரூர்ல அடம்பிடிச்சி ஜோதிமணிக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க. முதல்ல ஜோதிமணி எம்எல்ஏவாக அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி திமுகவை மிரட்டி உருட்டி டார்ச்சர் பண்ணி பெரும் சீட்டை எண்ணிக்கையை வாங்கி ஜோதிமணி கொடுத்தாங்க. ஆனா அதுல ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொற்ப ஆட்கள். குறைவான தொகுதிகளில் அதிகமாக ஜெயிச்சது கடந்த தேர்தலில் தான். அதுக்கு முன்னாடி அவங்க 40 ஜெயிச்சா 5-6 தான் ஜெயிப்பாங்க. 63 கொடுத்தா 5 பேர் தான் ஜெயிப்பாங்க. 63 சீட்டு வாங்கி 5 பேர் தான் ஜெயிப்பாங்க. இதுதான் காங்கிரஸ் வரலாறு. அதனால இந்த கும்பல்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த கட்சியில பஞ்சாயத்தை நான் தான் அந்த பிளாஸ்ட் பண்ணி விட்டேன், நான் தான் அந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினேன்னு விஜய் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு. விஜய் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் தான் அதுக்கு காரணம், அந்த கூட்டணி குழப்பி விட்டேன். ஏன்னா அது வெற்றி கூட்டணியா இருக்கு, எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு, எனக்கு அவங்கள பார்த்தா காண்டாவுது, கோபம் வருது, மறுபடியும் திமுக ஜெயிச்சிரும்னு பயம் வந்துருச்சு எனக்கு. அதனால நான் எவ்வளவுதான் சொல்லி பாக்குறேன், திமுக தீய சக்தின்னு சொல்லி பாக்குறேன். ஆனா மக்கள் அவருக்கு கொடுக்குற ஆதரவு பெருசா இருக்கு. எல்லா இடங்களிலும் தாய்மார்கள் பெரு ஆதரவு இருக்கு, பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, இளைஞர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்றாங்க, ஆனா கட்டுக்கோப்பு இருக்க மாட்டேங்குது. வரவெல்லாம் மரத்து மேல ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான், கண்ணாபுண்ணான்னு என்னென்னமோ பண்றானுங்க. ஏறாதறானா அது மேல ஏறுறான், துண்டை ரவுடி கட்டு போடுறான். ஏன்னா இது கும்பல் பூரா ரவுடி கும்பல். விஜய் கிட்ட இருக்கிற எல்லாரும் ரவுடி கும்பல்.
ஏன் ரவுடி கும்பல்னு சொல்றேன்னா, இன்றைக்கு சேலம் கூட்டம் முடிச்சு வெளியில வரும்போது செய்தியாளர்கள் இந்த மாதிரி சம்பவம் நடந்தோன்னு அந்த சம்பவத்தை செய்தியாக்குவதற்காக செய்தியாளர்கள் முயற்சி எடுக்கும்போது அவர்களை தாவைக்கான தாக்கி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஏண்டா டேய், உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு இலக்காரமா போச்சு. அவனுக்கு உங்களை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறதே அவங்க தான். நீ பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேன், தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லைங்க, ரவுடி கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஆதவ். ஏற்கனவே இதற்கெல்லாம் ஆதவ் தான் காரணம். ஏன்னா இந்த பத்திரிகையாளர்களை மிரட்டின விஷயத்துல ஆதவ் மீது வழக்கு போடணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ஆதவ் தான் சொன்னார், கலவரம் செய்வதற்கு எப்படின்னு தூண்டி விட்டார். எக்ஸ் தளத்துல பதிவு போட்டார். நேபாளத்தில் நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி இங்கேயே நடக்கணும். இளைஞர்கள் படை என்கிட்ட இருக்கு, சேகர் பாபு வீட்டுக்கு அனுப்புவேன். ஸ்டாலின் இங்க இருந்து ஸ்டாலின் அவர்களே 5 கிலோமீட்டர் உங்க வீடு இருக்கு, நினைச்சா இளைஞர் படை உங்க வீட்டுக்கு வரும். ஏன் நீ வரேன்னு சொல்லு. ஏன்னா இளைஞர் படையை தூண்டி விட்டு அவங்களை கேஸ் வாங்கி வச்சுட்டு இந்த அமாவாசை போய் 420 ஒளிஞ்சிரும், போயிட்டு வழக்கு வாங்கிப்பாங்க. இதற்கு யார் உதாரணமா உங்களுக்கு சொன்னா தெரியும்? பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் இதுவரை எந்த வழக்கம் வாங்கல. ஆனா அவர்களை நம்பி போன வன்னிய இளைஞர்கள், அவர்கள் மீது லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது வழக்கு இருக்கு. யாரும் அரசு வேலைக்கு போக முடியல. ஒருத்தர் கூட வட மாவட்டங்கள்ல வன்னியர் நான் அப்படின்னு சொல்லி கார்பரேட் கம்பெனிகள்ல வேலைக்கு போக முடியல. ஏன்னா அவர்கள் எல்லாம் ரக் பீப்புள், இவங்கெல்லாம் ரோகுடு, இவங்கெல்லாம் ரொம்ப ரஃப்பான ஆட்கள் அப்படின்னு அவங்க ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காங்க. கார்பரேட் கம்பெனிகளை வேலை கொடுக்கறது இல்லை. அவங்க அரசு வேலை போக முடியாது, எஃப்ஐஆர் தான் போக முடியாது. பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. 87 இந்த சம்பவங்களை பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியை சேர்ந்து, அன்புமணி இப்ப லேட்டஸ்டா உள்ள வந்தவர், அப்பெல்லாம் அவரு கட்சிக்குள்ளே இல்லை. இது வாரிசு அரசியல் தான் பேசுவோம். ஆனா இதுவே வாரிசு தான் அன்புமணி. இந்த மாதிரியான வன்னியர்கள் எப்படி ராமதாசும் அப்பனும் புள்ளியும் அந்த மாதிரி நாசம் பண்ணி அழிச்சிருக்காங்களோ அதே வேலையை விஜய் இப்ப செய்யறாரு. விஜய்க்கு ஒத்துதுகிற வேலையை ஆதவ் செய்கிறார். இந்த அமாவாசை இளைஞர்களை தூண்டி விட்டு நான் அங்க அனுப்புவேன், இங்க அனுப்புவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொன்னோன்னே இந்த தற்குறி மங்குனி இளைஞர்களும் தரிகட்ட முட்டா கூட்டமும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு வழக்கு வாங்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. இப்ப இந்த சேலம் மீது பல பேர் மீது வழக்கு போடுவாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிச்சு எல்லார் மீது வழக்கு வரும். இந்த வழக்குகளை சந்திக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். பார்த்திபன் இப்ப ஆள் காணோம், எங்க ஓடி ஒளிஞ்சாருன்னு தெரியல. எதுக்கு இதெல்லாம்? கட்சி காவு வாங்குறதுக்கு ஒரு கட்சியாங்க? மரணம் பார்க்க வந்தாலே சாவடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்சி தேவையா? விஜய் இதுவரை வாய் திறக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? காதுக்கு போலியா? இல்ல போன உடனே வேற ஏதாவது ஒரு உலகத்துக்கு போயிட்டாரா? டைம் ஆகி போச்சே, எங்க போனாருன்னு தெரியலையே, இதுவரை வரலங்க எந்த அறிக்கையும். ஆக எல்லாரும் இன்னைக்கு நான் ஒரு விவாதத்துக்கு போயிருந்தேன், டிவி விவாதத்துல. அங்க ஒருத்தர் பேச வந்தார். அவர் விஜயுடைய கண்ணை மூடிட்டு விஜய் ஆதரிக்கிறவர். அவர் கூட்டணி கட்சி தலைவர், கூட்டணி வச்சிட்டாராம். அவர் வச்ச உடனே விஜய் அப்படியே 235 தொகுதியிலும் ஜெயிச்சிருவார். அது அங்கேயே கேட்டேன் நான். அது வேற விஷயம் வச்சுங்க. கூட்டணி கட்சி தலைவர் விஜய் எத்தனை வாட்டி சந்திச்சீங்கன்னு கேட்டேன். எத்தனை வாட்டி சந்திச்சீங்கன்னு கேட்டேன். நான் 2 முறை சந்திச்சேன்னாரு. மரியாதை கருதி நான் ஆதாரத்தை வெளியிடுன்னு கேட்டிருக்கலாம். நான் கேட்கல. மரியாதை கருதி அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா யாரையுமே சந்திக்காத தற்குறி தான் விஜய். யாரையுமே சந்திக்க மாட்டார். பயம். மக்களை மட்டும் எப்படி சந்திப்பாரு? இது நிர்வாகிகள் கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை. இப்ப திரும்பியும் சொல்றேன், இந்த தற்குறி கும்பல், மங்குனி கும்பல், இந்த விஜயை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன அந்த சூரஜ் என்பவருக்கு ஏற்பட்டதோ அதான் உங்களுக்கு ஏற்படும். எந்த கவலையும் இல்லாம ஓடி போயிட்டாங்க. மீண்டும் அடுத்தடுத்து மரணம், அடுத்தடுத்து பலி வாங்கிட்டே இருக்காரு. அப்புறம் அந்த டிபேட்ல சொல்லும் போது அவர் சொன்னாரு, எங்களுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பகல்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. பகல்ல தான் கொடுக்குறாங்கன்னு கேட்டது யார் தெரியுமா? பார்த்திபன் தான். ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு. 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நாங்க டைம் கேட்டிருக்கோம், எங்க தலைவர் அப்ப பேசுவாரு அப்படின்னு. அந்த என்ன சொல்றது, மதி இல்லாத, மண்டையில ஒண்ணுமே இல்லாத, மசாலா கூட இல்லாத, இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அது ஒரு பிரஸ் மீட் வச்சு 12 மணிக்கு வருவாருன்னு கன்ஃபெஷனை கொடுத்துட்டு 12 மணிக்கு சொல்லிட்டு இப்ப என்ன அதை மாத்துறாங்கன்னா, ஒரு உயிர் போயிடுச்சு இல்ல, டக்குன்னு வாங்க நாங்க இந்த டைம் அரசாங்கம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு, அரசாங்கம் தான் கொடுத்து, உச்சி வெயில் அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை.
விஜய் மீது நிச்சயமாக கொலைப்பழி இப்போவாது தமிழக அரசாங்கம் முதல்வர் அவர்கள் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, கொலகாரன் மேல கொலகாரன்னு போடலாம், தப்பே கிடையாது. விஜய் ஒரு கொலகாரர், அவ்வளவுதான். இந்த மரணத்துக்கு அவர் தான் காரணம். ஏற்கனவே 41 மரணங்கள்ல வழக்கு அவர் மேல பதியப்படல. கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர், நிர்வாகி, ஒருங்கிணைப்பாளர், அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் இல்லாத பெயர்கள் தான் சேர்க்கப்பட்டுச்சு. இந்த மரணம் முழுக்க முழுக்க விஜயினால் மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த 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 சூரஜ் கொண்டு போகும்போது, பாதி உயிரா கொண்டு போகும்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன ஜென்மம் விஜய்ன்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி என்ன சொல்றது எனக்கு தெரியல. அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். உடனே விஜய் தரப்பு என்ன பண்ணும்னா, பணம் வச்சிருக்காங்கல்ல, கொளுத்த பணம், சுரண்டல் லாட்டரியில கொள்ளடிச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, அங்கங்க நடிச்சு படத்தை பிளாக் டிக்கெட்ல வித்த கோடி கோடியான பணம் கொஞ்சம் இருக்கு, வசூல் பண்ண பணம் கொஞ்சம் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது சில லட்சங்களை தூக்கி வீசிட்டு பெரிய அறிக்கையை விடுவாங்க. அந்த அறிக்கை கூட வருமானு தெரியாது எனக்கு. ஆனால் சிடி நிர்மல்குமார் இப்ப ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல. என்ன, தலைவர் விஜய் போட மாட்டார், பெரிய அப்பாட்டக்கர் அவர், வானத்துல இருந்து நேராக குச்சிட்டார், உச்சா நடிகராக இருக்கிறார் இப்ப. அப்புறம் அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவார், அங்க இருந்து இறங்கின உடனே முதலமைச்சர் ஆயிடுவார். 26 தேர்தலில் மக்கள், நான் திரும்பியும் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இது மாதிரியான தற்குறிகளை, இது மாதிரியான மக்கள் மீது அக்கறை இல்லாத பதவி வெறி பிடிச்ச மிருகங்களை, மக்களை பகடைக்காயாக பயன்படுத்துகிற தன் சுயநலத்துக்காக மக்களை காக்க வைத்து ஆளை கொள்ளுகிற கொலைகாரர்களை எந்த காலத்திலும் உங்க ஏரியாவுக்குள்ளே சேர்க்காதீங்க. தாவேக்கான் துண்டு போட்டு வந்தா அவனை ஏரியாவுக்குள்ளே சேர்க்காதீங்க, துரத்தி அடிங்க. அப்பதான் அவங்களுக்கு திமிர் அடங்கும். தெனவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொழுப்பு அது அப்பதான் அடங்கும். ஆனா அதை அடக்குகிற வல்லமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இருக்கு. அதை செய்ய போறாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு சம்பந்தமா பேசுவதற்கு. விஜய் என்ன செய்தாலும் இந்த 41 அந்த மரணம், இப்போ சூரஜ் 42வது மரணம், 42 ஆன்மாக்களுக்கு பதில் சொல்லியே தீரணும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.